தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கள் இறக்கிய தகராறில் தன்னை தாக்கிய பனைமர தொழிலாளியின் இரு கால்களிலும் எஸ்ஐ துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமுவேல் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமுவேல் பிரபு, விவரங்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருவத்தூர் பகுதியில் சமீப காலமாக கல் இறக்குவதாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் இன்று காலையில் மருவத்தூர் பகுதியில் கல் இறக்கிக் கொண்டிருப்பதாக தகவலை அடுத்து ஆலங்குளம் இசக்கிராஜா என்பவர் சம்பவ இடத்தை தேடி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது மருதமுத்தூர் மேலத்துறையை சேர்ந்த பெருமாள் சேட் என்பவர் மகன் மணிகண்டன் ஒரு மரத்தில் இருந்து இறங்குவதை பார்த்து சம்பவ இடத்தில் சென்று விசாரணை நடத்துகிறார். விசாரணையில் அவர் கல் இறக்குவது தெரிய வந்தது. அப்பொழுது இசக்கிராஜாவிடம் அவர் எங்களுக்கு நாங்கள் சொந்தமா குடிக்கிறதுக்காக தான் இந்த கல் இறக்குன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வாக்குவாதம் பண்ணும்போது பெருமாள் சேட் அந்த பக்கம் அந்த இடத்துக்கு வராரு. பெருமாள் சேட் பேசிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக மணிகண்டன் அருகில் கட்டையை எடுத்து இசக்கிராஜா தலையில் பலமாக தாக்க தொடங்கியுள்ளார். தாக்குதலை சமாளிக்க முடியாத நிலத்தடிமை கீழே விழுந்து உயிர் தப்பிப்பதற்காக தன்னிடமிருந்து துப்பாக்கி எடுத்து அவர் 2 கால்களிலும் சுட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது அருகில் ஓடியாந்து இருவரையும் மீட்டிருக்காங்க. மீட்டு ஆலங்குளம் போலீசார் தகவல் கொடுத்து இப்ப 2 பேருமே தென்காசி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.